ஹாய் ஆல், ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதில் கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து பச்சைப்பயிறு, பார்லி, கொள்ளு இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறம் கருப்பு கவுனியும் சேர்த்துருக்கேன். இதில் ஊற வச்சு லைட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் வந்து குக்கரில் சேர்த்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுவேன். அதில் கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், உப்பு ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா விசில் விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்க வேண்டியதான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இன்றைக்கி நான் வந்து வேக வச்ச கொண்டைக்கடலை இருந்தது, அது மேலே கொஞ்சமாக தூவி விட்டு அது கூட கேர்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி கீரை குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக சாதம், ஒரு ஆம்லேட், அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல், அது கூட கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து குட் ஃபேட் தான், வெயிட் லாஸில் இருந்தால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன், அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு எப்பவும் போல் ஒரு எக் தோசை, ஒரு நார்மல் தோசை, அதுக்கூடயே கொஞ்சமாக அவரைக்காய் பொரியல், கீரை குழம்பு, அப்புறம் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். வெயிட் லாஸில் இருந்தால் வேர்க்கடலை கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுருந்தேன். அப்புறம் இது வந்து வெறும் தோசை கிடையாது, வெள்ளைச்சோளம் இருக்குல்லையா, அதில் செஞ்சுருந்த தோசை. வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லட்டில் தோசை செஞ்சு சாப்பிடுங்க, அது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.